வணக்கம். ஆன்மீக செய்திகள். தஞ்சாவூர் பாபநாசம் உத்தானி பகுதியில் முத்து முனியாண்டவர் கோவில் உள்ளது. கோவிலில் ஐயப்பனுக்கு தனி சன்னதி உள்ளது. கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு தினமும் ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதன் பகுதியாக உலக நன்மை வேண்டி லட்சார்ச்சனை செய்தனர். புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. சர்வ அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஐயப்ப பக்தர்கள் பக்தி பாடல் பாடி பஜனை செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சரணகோஷம் முழங்க ஐயப்பனை தரிசித்து மனமுருகினர். அனுமன் ஜெயந்தியையொட்டி திருச்சியில் பிரசித்தி பெற்ற கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு 1,08,000 வடை மாலை மற்றும் 10,008 ஜாங்கிரி மாலை சாற்றப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. விழாவையொட்டி மூலவர் தங்க கவச அலங்காரத்திலும் உற்சவர் வெள்ளி கவச அலங்காரத்திலும் அருள் பாலித்தனர். ஆஞ்சநேயர் சுவாமி 1,08,000 வடை மாலையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உற்சவர் ஆஞ்சநேயருக்கு பல்வேறு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க லட்சார்ச்சனை, ராம பாராயணம் நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அனுமனை தரிசித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடியில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 12 அடி உயரமுள்ள ஸ்ரீ விஸ்வரூப பக்த ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், மஞ்சள், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவிய பொடிகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஆஞ்சநேயருக்கு வடை மாலை, வெற்றிலை மாலை, துளசி மாலையால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஆஞ்சநேயர் பாடல்களை பாடி சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் போடி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு 18 வகையான அபிஷேகமும் 108 வடைமாலையும் சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. 108 கிலோ உளுத்தம்பருப்பு கொண்டு வடைகள் தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மதுரை ரோட்டில் உள்ள ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் கோவிலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட அபிஷேகம் நடைபெற்றது. ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளிய ஆஞ்சநேயருக்கு வடை மாலை மற்றும் துளசி மாலை சாற்றி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அதிகாலை முதலே சுவாமிக்கு வடைமாலை மற்றும் அர்ச்சனைகள் செய்து தரிசனம் செய்தனர். பிரசாதம் வழங்கப்பட்டது.
மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மகா பெரியவர் என எல்லோராலும் அழைக்கப்படும் முக்தியடைந்த ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருநட்சத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை ESS காலனி SMK திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவியம், பால், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், திருநீரு, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. ருத்ர அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காட்டப்பட்டன. இந்த நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர். ஏற்பாடுகளை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. सर्वमंगलमांगल्ये शिवे अम्बां शंकराचार्यं नमः अस्मदे ब्रह्मण्य पोषकाय नमः ओम नानाविध पुष्पार्चितवदाय नमः ओम रुद्राक्ष किरीटाय नमः ओम भस्मोदूर्यविग्रहाय नमः ओम शिवशक्ति स्वरूपाय नमः ओम भक्तजनप्रियाय नमः ओम ब्रह्म विष्णु शिवाय स्वरूपाय नमः ओम कांची क्षेत्रवासाय नमः ओम कैलास निवासाय नमः ओम सुधर्मवनि पोषकाय नमः ओम साधुपुण्य रक्षकाय नमः ओम लोकरक्षक संकल्पाय नमः வருடந்தோறும் மார்கழி மாத அமாவாசையில் ஆஞ்சநேய ஜெயந்தி கொண்டாடப்படும். இந்த ஆண்டு இன்று ஆஞ்சநேய ஜெயந்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 64வது வைணவ திவ்ய தேச ஸ்தலமான ராணிப்பேட்டை சோழிங்கரில் ஆஞ்சநேய ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. 32 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர். பக்தர்கள் பிரம்ம தீர்த்தத்தில் புனித நீராடி நெய் தீபம் ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ பிரதாப வீர ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. உற்சவருக்கு சர்வ புஷ்ப அலங்காரம் செய்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஆஞ்சநேயர் தவம் புரிந்த ஸ்தலம் வேலூர் யோகா ஆஞ்சநேயர் கோயில். இங்கு ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி செந்தூர காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். விழுப்புரம் திருவிக்கா வீதியில் உள்ள ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு தங்க கவசம் சாற்றி தீபாராதனைகள் நடைபெற்றன. சுவாமிக்கு 1008 வடமாலை, எலுமிச்சம்பழம், துளசி மற்றும் வெற்றிலை மாலை அணிவிக்கப்பட்டது. பக்தர்கள் நெய் விளக்கேற்றி வழிபட்டனர்.
கோவை ஜெங்கம்மன் நாயக்கன் பாளையத்தில் நவாம்ச சஞ்சீவி ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார். ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று விஸ்வரூப ராஜ மாருதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு கோவை தொடியலூர் ஸ்ரீ குபேர ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். வடைமாலை, வெற்றிலை மாலை, வெண்ணெய் படைத்து பக்தர்கள் மனமுருக்கினர். ஒசூர் டிவிஎஸ் நகரில் பக்த ஆஞ்சநேய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இங்கு 18 அடி உயர ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஆஞ்சநேய ஜெயந்தியை முன்னிட்டு பக்தர் ரமேஷ் சார்பில் 18 அடி உயர சுவாமிக்கு சர்வ புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டது. கோவை அன்னூர் தாளத்துறை கிராமத்தில் அதிர்ஷ்ட வரத ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார். ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமிக்கு காலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சுமார் 400 கிலோ பழ வகைகள் வைத்து சூரிய பிறை பூப்பந்தல் அலங்காரம் செய்தனர். ஆஞ்சநேயருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை நவல்பூரில் ஸ்ரீ சாந்த ஆஞ்சநேயர் கோயிலில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. பக்தர்கள் ராமநாமம் முழங்க ஆஞ்சநேயரை தரிசித்து மனமுருக்கினர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை சின்னாளப்பட்டி பகுதியில் 16 அடி உயர அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமிக்கு புஷ்ப சேவை வழிபாடு நடத்தப்பட்டது.
நாமக்கல் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலின் ஹனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சுவாமிக்கு தங்க கவசம் சாட்சி 1008 வடமாலை சாத்துப்படி செய்யப்பட்டது. சர்வ அலங்காரத்தில் சுவாமிக்கு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. கோவை வடவள்ளி நவாவூர் பகுதியில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமி முக்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் மேலூரில் கொள்ளிடக்கரையில் தமிழகத்திலேயே 37 அடி உயர ஆஞ்சநேயர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு திருப்பணிகள் கைங்கரியம் நடைபெற்று வருகிறது. ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஹனுமன் மூல மந்திர பாராயணம், 108 கலச பூஜை மற்றும் திரவிய பொடி, பன்னீர், நெய், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சஞ்சீவன ஆஞ்சநேயர் மற்றும் உற்சவர் ராமபிரானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கலசங்களில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு 37 அடி உயர சஞ்சீவ ஆஞ்சநேயருக்கும் ராமபிரானுக்கும் திருமஞ்சனம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் ஆஞ்சநேய பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சஞ்சீவி ஆஞ்சநேயரை வழிபட்டனர்.